ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 14/8/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தினம் தினம் ஆத்மாவாகிய நான் எவ்வளோ சுத்தமாக மாறி இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. இல்லை, இது ஸ்வமான ப்ராக்டிஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக தான் இது சாத்தியம். அந்த குணம் மாறிக்கிட்டே இருக்கும். விகாரத்துலேருந்து விடுபட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அதை செக் பண்ணுங்கள். எவ்வளோ நேற்றை விட இன்றைக்கி எவ்வளோ சுத்தமாக மாறி இருக்கிறேன், போன மாதத்தை விட இன்றைக்கி எவ்வளோ சுத்தமாக மாறி இருக்கிறேன் கேளுங்க, சார்ட் போடுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு சுத்தமாக மாறுமோ அந்த அளவுக்கு குஷி இருக்கும், சேவை செய்கிறதுக்கான ஊக்கம் வரும். ஸோ அதை வச்சு கூட புரிஞ்சிக்கலாம், குஷியை வச்சு புரிஞ்சிக்கலாம். நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்களா, இல்லை மைண்டுக்குள்ளே குப்பை இருக்குதா, விகாரம் இருக்குதான்ட்டு. விகாரம் இருந்தால் குஷியே இருக்காது. இல்லை, விகாரத்தின் போதை கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு விரக்தியை கொடுக்கும். ஆனால் தூய்மையான போதை நிரந்தரமாக அந்த குஷி இருந்துக்கிட்டே இருக்கும், சேவை செய்கிறதுக்கான ஊக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். கேள்வி: வைரம் மாதிரி உயர்ந்தவர்களாக மாறணும்னா நீங்கள் என்ன முயற்சி பண்ணணும் தெரியுமா? ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். உடம்பில் கொஞ்சம் கூட பற்று இருக்கக்கூடாது. அப்போ தான் வைரம் மாதிரி ஆக முடியும். இல்லை, வெறும் ஜோதியாகவே, நேற்று அவ்யக்தேஷாரில் சொன்ன மாதிரி ஜோதியாகவே உங்களை உணரணும். சக்திகளின் ஜோதி, ஞானத்தின் ஜோதி அப்படி இருக்கணும். அப்போ தான் வைரம் மாதிரி உயர்ந்தவராக முடியும். ஸோ எல்லைக்குட்பட்ட விஷயத்தின் கவலையிலிருந்து விடுபட்டு ஒரு தந்தையுடைய நினைவில் மட்டும் இருங்க. மற்றதை பற்றி நினைத்தால் கவலை தான் வரும். அதனால தான் கவலையிலேருந்து விடுபட்டு அப்படின்னாலே மற்ற எல்லா நினைவிலிருந்தும் விடுபட்டு ஒரு தந்தையுடைய நினைவில் மட்டும் இருங்க. இந்த உயர்ந்த முயற்சி தான் உங்களை வைரம் மாதிரி மாற்றும். ஒருவேளை உங்களுக்கு தேக உணர்வு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நிலை பக்குவம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. பாபா கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. தேக உணர்வு இருந்தால். ஆனாலும் இந்த உடம்பை நீங்கள் பாதுகாக்கணும். ஏன்னா இந்த உடம்புல இருந்துக்கிட்ட தான் நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடையிறதுக்கான முயற்சி பண்ணுறீங்க. கர்மாதீத்த நிலையை இந்த உடம்புல இருந்து தான் அடையவும் போகிறீங்க. ஸோ அதனால் இந்த உடம்பை பாதுகாக்காமல் இருக்கணும், பட்டினி கிடக்கணும் அப்படி தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இல்லை, இந்த உடம்பை பாதுகாக்கணும். ஆனால் உடல் என்கிற உணர்வு இல்லாமல் இது என்னுடைய ரதம். இல்லை, ரதத்துக்கு இப்போ கார் இருந்தால் பெட்ரோல் போடணும்ல. ஸோ அது மாதிரி இந்த உடம்புக்கான பெட்ரோல், அதற்கு தேவையான உணவு, எக்ஸசைஸ், ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஆனால் நான் உடம்பு கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா, அந்த உணர்வில் இருக்கணும். பாடல். ஸோ மெயினாக ஆத்ம உணர்வுடையவராக இருக்கணும். ஆத்ம உணர்வில் இருந்து பாபா நினைவிலே இருக்க குஷி இருந்துக்கிட்டே இருக்கும். உயர்ந்தவராக மாறுவீங்க, உயர்ந்த மனநிலை இருக்கும். முகத்தை பார்த்துக்கொள் மனிதா, இதுதான் பாடல். ஸோ இங்கே முகன்றது உங்கள் மனநிலையை பார்த்துக்கணும். ஓம் சாந்தி. யாருக்கு யோக பலத்தினால பாவங்கள் நீங்குதோ அவங்களுக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். இல்லை, எந்தளவுக்கு பாவம் நீங்குதோ அந்தளவுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஏன்னா பாவம் நீங்கினா சுத்தமாக ஆகிடுவீங்க. சுத்தமானாலே குஷி இருக்கும்.
ஸோ அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது தானே நம்முடைய லட்சியம். அப்போ பாவத்தை எரிக்கணும் பாபா நினைவில் இருந்து. உங்களுடைய நிலையை நீங்களே புரிஞ்சிக்க முடியும். நிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா சேவையுடைய ஆர்வமும் ரொம்ப நல்லா இருக்கும். நிலை நல்லா இல்லைன்னா சேவை பண்ண முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சுத்தமாகிட்டே போகிறீங்களோ அவ்வளவு நீங்கள் மற்றவர்களை கூட சுத்தமாக மாற்றணும், யோகியாக மாற்றணும் அப்படிங்கிற ஊக்கம் வரும். இல்லை நீங்களே சுத்தமாக இல்லைன்னா மற்றவங்களையும் சுத்தமாக்குற ஊக்கம் வராது. அப்போ ஃபுல்லாக யோகம்தான். யோக பலத்தின் மூலமாக தூய்மையாகணும். யோகம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ராஜயோகிகள் மற்றும் ராஜ ரிஷிகள். இல்லை ராஜ்யத்தை அடைவதற்காக யோகி வாழ்க்கை வாழ்ந்து தூய்மையாக இருப்பவர்கள், அதான் ராஜ ரிஷிகள், ராஜயோகிகள். ஹடயோகி ரிஷிகள் தத்துவத்தை, அதாவது இயற்கையை பகவான் சொல்கிறாங்க. ஆனால் ராஜயோக ரிஷிகள் தான் உண்மையான பகவானை அப்பான்னு ஏற்றுக்குவாங்க. தத்துவத்தை நினைவு செய்கிறதுனால அந்த ஹடயோகிகளுக்கு ஒன்றும் பாவம் நீங்க போகிறது கிடையாது. தத்துவத்தோடு தொடர்பு வைக்கிறதுனால எந்த பலமும் கிடைக்காது. அதனால் ஒன்றும் ஆத்ம பலம் கிடைக்காது. ஸோ இதனால் என்ன தெரியுதுன்னா, உங்களை தவிர எந்த தர்மத்தினருக்கும் யோகத்தை பற்றி தெரியாது, உண்மையான யோகத்தை பற்றி. ஸோ அதனால் யாருமே உண்மையான யோகியாகி திரும்பி போக முடியாது. கடவுளை நினைக்கிறது தான் உண்மையான யோகம் இல்லையா? கடவுளை பற்றியே தெரியாம இயற்கையே கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்களே. அப்புறம் எப்படி அவங்க தூய்மையாக முடியும்? ஸோ நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நினைக்கிறீங்களா? அது முயற்சி பண்ணணும்ல. எப்படி நினைக்கணும்னு தெரியும், ஆனால் நினைக்கிறீங்களா? நினைத்தால் உங்களுடைய நிலை குஷியாக இருக்கும். ஸோ உங்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் தானே. எந்த அளவுக்கு தந்தையை நினைவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குஷி இருக்கும். அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணணும். ஸோ நம்மளுடைய நிலையும் தெரிஞ்சிக்க முடியும், மற்றவங்களுடைய நிலையும் தெரிஞ்சிக்க முடியும். அவங்க பாபா நினைவில் இருக்கிறாங்களா இல்லையா? பாபா நினைவில் இருந்தால் அவங்க மூலமாக விகாரங்கள், வீண் விஷயங்கள் வெளிப்படுதுன்னா இல்லை, பாபா நினைவில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதேமாரி உங்களுக்கு உடம்பு மேலே பற்று இல்லாமல் இருக்குதான்னு செக் பண்ணணும். நம்ம உடம்பு மேலேயும் சரி, மற்றவர்கள் உடம்பு மேலேயும் சரி. தேக உணர்வு இருக்குதுன்னா பக்குவம் அடையலை, இன்னும் காயாகவே இருக்கிறீங்க, கனியலைன்னு அர்த்தம். பாபாவை விட்டு ரொம்ப தூரமாகவே இருக்கிறோம்னு அர்த்தம் தேக உணர்வு இருந்துச்சுன்னா. ஸோ இது எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த தேக உணர்வை விடணுன்றதை தான் கோயிலுக்கு வெளியில் செருப்பு கட்டிட்டு போகிறது. சில கோயில்களில் சட்டை கட்டிட்டு கூட போவாங்க. அதாவது தேகன்ற ஆடையை விட்டுட்டு போகிறது. குழந்தைகளே, இப்போ வைரம் மாதிரி மாறணும் அப்படின்னா பாபா கட்டளை கொடுக்குறார். பாபா ஆத்ம உணர்வுடையவராக மாற்றுறார். அதுதான் வைரம் மாதிரி மாறுறதுக்கான வழி, பாபாவுக்கு சமமாகிறதுக்கான வழி. ஏன்னா பாபாவுக்கு தேகம் கிடையாது. அதனால் பாபாவுக்கு தேக உணர்வும் கிடையாது. தேக உணர்வு குழந்தைங்களுக்குத்தான் இருக்குது. அதை பாபாவின் நினைவினால் அழித்து ஆத்ம உணர்வுடையவராக நீங்கள் மாறணும். அதனால் நம்ம எவ்வளவு நேரம் பாபாவை நினைக்கிறோம் அப்படின்னு
நீங்களே செக் பண்ணுங்கன்ற. அதுக்கு தான் சார்ட் வைக்க சொல்கிறார். எவ்வளோ நேரம் நினைக்கிறோன்ட்டு. எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். அப்போ சந்தோஷம் தானே, சந்தோஷமாக இருக்கிறது தானே லட்சியமாக இருக்குது மனிதர்களுக்கு. இப்போ பாபாவை நினைத்தாலே அந்த மகிழ்ச்சி வரும்னா நினைக்கிறது தானே புத்திசாலித்தனம். அது இல்லாமல் உங்களை தகுதியுடையவராக மாற்றிக்கலாம். சில குழந்தைங்க கர்மாதித்த நிலை அடைஞ்சிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் யாரும் அடையலை. ரேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ரேஸ் முடியும் பொழுது தான் ரிசல்ட்டு வெளிவரும். பிறகு விநாசமும் ஸ்டார்ட் ஆகிடும். அது வரைக்கும், அதாவது கர்மாத்தீத்த நிலை அடையிற வரைக்கும் இந்த விநாசத்துக்கான ஒத்திகையும் நடந்துக்கிட்டே இருக்கும். அது நடந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அங்கங்கே யுத்தங்கள், இயற்கை சீற்றங்கள் நடக்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம யாருக்குமே துக்கம் கொடுக்க முடியாதுன்றார். கூடாது சொல்லலை, கொடுக்க முடியாதுன்ற. ஆத்ம உணர்வுடைய ஒரு குழந்தைகள் யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறீங்கன்னா தேக உணர்வில் இருக்கிறீங்க, பாபா விட்டு தூரமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை தான் திரும்ப திரும்ப பாபா சொல்கிறார். ஸோ கடைசியில் தான் எல்லோருக்கும் அவங்கவுங்களுடைய நிலையை பற்றி தெரிய வரும், ரிசல்ட் தெரிய வரும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. பாபாவும் தாதாவும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இனிமையான குழந்தைகளே, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது அப்படின்ட்டு. இந்த நேரம் ஒருத்தர் கூட கர்மாதித்த நிலையை அடைய முடியாது. ஸோ நோய் வந்துச்சுன்னா அதை கர்ம வினைன்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி யாருக்கும் தெரியலை. அது உள்ளுக்குள்ளே நோயாகவே இருக்குது. ஸோ நோயின்னு சொல்கிறத எல்லா விதமான நோயும், உடல் நோய், மனநோய், எல்லாமே, விகார நோய், அது உள்ளுக்குள்ளே நோயாகவே இருக்குது. அந்த நோய் முற்றிலும் நீங்கினா தான் ஏக்ரஸ் நிலையை அடைய முடியும். இன்னும் யாரும் அடையலை. அதான் கர்மதீத்த நிலை. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வீண் எண்ணங்கள்ன்ற புயலும் நிறைய வருது இல்லையா? அழிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சண்டை யுத்த மைதானத்துக்கு நடுவில் வந்துட்டீங்க, உங்களை சுற்றி நின்றுக்கிட்டாங்க. இப்போ சண்டை போட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க. அப்போ நீங்கள் நடுவில் போகிறீங்கன்னா அந்தளவுக்கு தைரியத்தோடு போயிட்டீங்க. போனோடனே ஃப்ரீ ஆகிட மாட்டீங்க. அங்கே சுற்றி நிறையா வரும். அழிச்சிக்கிட்டே இருக்கணும். பாபா கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதை புரிஞ்சிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் அந்த நாரதர் கதை இருக்குது. ரொம்ப முக்கியமான கதை அது இல்லையா? அதாவது பாபா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, மகாலட்சுமி கல்யாணம் பண்ணுறதுக்காக வர்றாரு, முகத்தை பார்த்துக்கோ, குரங்கு முகம் இருக்குதுன்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, அவர் தவத்தில் இருப்பார், மன்மதன் நம்ப விடுவான். அவருக்கு தெரியாது, அவர் பாட்டுக்கு தவத்திலே இருப்பார். உடனே மன்மதன் சொல்லுவார், ஆஹா, நீங்கள் காமத்தை வென்றது உலகத்தில் மொத்தமே 2 பேர் தான், ஒன்று சிவபெருமான், இன்னொன்று நீங்கள் அப்படின்னோடனே அவருக்கு குஷி ஆகிடும். குஷியாக அந்த போதையிலே வரும்போது தான் மகாலட்சுமியை பார்த்த உடனே அழகில் மயங்கி மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு பொண்ணுடைய அழகில் மயங்குறார். அப்போ இவர் நல்ல யோகத்தில் இருந்தாருன்றது உண்மை தான், நல்ல பலசாலியானார், முயற்சி பண்ணாருன்றது உண்மை தான். ஆனால் அடுத்து பயங்கரமாக புயல் வருன்றதை அவர் கவனிக்கலை. ஸோ இதுதான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மகாரதிகள்லாம் விகாரத்தில் விழுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஆனால் எப்போ அதில் அலட்சியமாக இருக்கிறாங்களோ அதனால தான் நிறைய பேர் அமிர்தாலய பக்காவாக யோகா பண்ணும்போது அன்றைக்கி செம்மையாக மாய அடிக்குதுன்னுவாங்க.
அப்போ நம்ம எதிர்பார்த்து இருக்கணும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வீண் எண்ணங்கள் வரும், புயல் வரும். என்ன பண்ணணும்? கேடயம் பாபா நினைவுன்ற பாதுகாப்பு கொடை கீழேயே இருக்கணும். ஸோ அதனால் பாபா நினைவில் இருந்து குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். இல்லை வீண் எண்ணம் வருது, புயல் வருதுன்னு பயப்படக்கூடாது. அதை அழிச்சிட்டு பாபா நினைவில் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா உலகத்துக்கே அதிபதி ஆகிறோன்னா சாதாரண விஷயமா, அப்போ எவ்வளவு குஷியாக இருக்கணும். ஸோ அதை நினச்சி பார்த்து சந்தோஷமாக இருக்கணும். இல்லை இன்றைக்கி 5 வருஷம் ஆட்சி பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் கன்ஃபார்ம் கிடையாது இல்லையா? கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடுவோன்னு சொல்ல முடியாது. ஜெயித்தாலும் 5 வருஷம் ஆட்சி பண்ண விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நம்மளே அது வரைக்கும் உயிரோடு இருப்போமா தெரியாது. ஆனால் கன்ஃபார்மாக சொர்க்கத்தில் நம்ம அதிபதி ஆகிறோம், முழு ஆயுள் இருக்கும், நம்மளுடைய ஆஸ்தியை யாரும் அபகரிக்க நினைக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். மனிதர்கள் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய பங்களா இருக்குது அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுகம் நிறையா இருக்குது. பெருமையாக சொல்லியிருக்காங்க, எனக்கு இங்கே பங்களா இருக்குது, அங்கே பங்களா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கூட நீங்கள் பாபா கிட்டேருந்து அளவற்ற சுகத்தை அடையிறீங்க. ஆனால் இங்கே பங்களா இருந்தாலும் ஒரு பயமும் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பாதுகாக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ இல்லையா? வேலைக்காரங்களே எஜமானர் சொத்துக்காக கொலையெல்லாம் கூட பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பாபா கிட்ட இருந்து அளவற்ற சுகத்தை அடையிறீங்க. சுகம் மட்டுமே இருக்க போகுது. கொஞ்சம் கூட கவலையெல்லாம் இருக்கவே இருக்காது. யாராவது அபகரிப்பாங்களா அந்த எண்ணமே வராது. யாருக்குமே இருக்காது அந்த மாதிரி அபகரிக்கிற எண்ணம். ஸோ பாபா கிட்டேருந்து நாம் ராஜ்யத்தை அடையிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இல்லை இங்கே அந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னா இது ஒன்றும் சத்தியுகம் கிடையாது. அதனால் அதுக்காக நம்ம ஷாக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. கலியுகம்னா அப்படி தான் இருப்பாங்க. ஸோ பாபா கிட்டேருந்து நாம் ராஜ்யத்தை அடையிறோம். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராஜ்யம்ங்கிறது செல்வம். செல்வத்தை அடையும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சி வெறும் அமைதியில் இருக்காது. ஆனால் நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, உண்மையான சந்தோஷமே அமைதி தான் அப்படின்னு. அதாவது முக்திக்கு போகிறது, அங்கே என்ன சந்தோஷம் இருக்குது? இப்போ சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க அமைதி வேணும்ன்ட்டு. ஸோ ஒருபோதும் கையில் பணம் வச்சுருக்க மாட்டாங்க, வெறும் உணவை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் ஆகிட்டாங்க. அதனால தான் நிறைய பேர்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்க, நீங்கள் சன்னியாசி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏன்னா பணத்தை பற்றி நிறைய கவலை இருக்குது, நிறைய பணம் வேணும் அப்படின்ட்டு. சொர்க்கத்தில் யாருக்கும் எந்த கவலையும் இல்லாத அளவுக்கு அளவற்ற செல்வம் இருக்கும். அது இல்லற மார்க்கம், சன்னியாச மார்க்கம் கிடையாது. உண்மையில் ராஜாவுக்கு பிரஜைகளை பற்றிய கவலை இருக்குது. அதனால்தான் போர்க்கருவிகளை உருவாக்குறாங்க. இல்லை இன்றைக்கி அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்களா? அணு ஆயுதத்துக்கு. நாட்டை காக்கணும், நாட்டில் இருக்கிற பிரஜைகளை காக்கணும் தானே. சத்தியுகத்தில் இந்த கவலையும் இருக்காது. ஏன்னா அங்கே போரெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி எண்ணம் கூட வராது யாருக்கும். இப்போ நாம் அப்படிப்பட்ட சுகமான ராஜ்யத்துக்கு போகிறோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது. அங்கே பயப்படுறதுக்கான எந்த விஷயமும் இருக்காது. இங்கே பாருங்கள், அடுத்த நாட்டை கண்டு பயப்பட வேண்டியதாக இருக்குது, அடுத்த வீட்டுக்காரங்களை கண்டு பயமாக இருக்குது, கூட இருக்கிறவங்கள கண்டே பயமாக இருக்குது. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. ஸோ
இது இல்லாமல் டேக்ஸ், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் அது இதுன்ட்டு இங்கே போட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே இந்த மாதிரி வரியும் இருக்காது, அதனால் அதை பற்றிய பயமும் இருக்காது. அதேமாதிரி இந்த உடம்பை பற்றிய கவலை, உடம்புக்கு இந்த நோய் வந்துடுமா, அந்த நோய் வந்துடுமா, திடீர்னு இறந்துடுமா, இந்த கவலையெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கவலையிலேருந்து விடுவீங்கன்னு சாமிக்கிட்ட போய் வேண்டுறாங்க. இவ்வளோ கவலை, இதில் இருந்தெல்லாம் விடுபட வைக்கணும்னா சொர்க்கத்துக்கு தான் போகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ முயற்சி பண்ணுறோம், கவலையிலேருந்து மொத்தமாக விடுபடுறதுக்கு. இல்லை, இது எல்லாமே கவலையிலேருந்து விடுபடுறதுக்கு, அதை புரிஞ்சுக்கணும். இந்த கவலை இருக்கணும். எந்த கவலை? கவலையிலேருந்து விடுபடணுன்ற கவலை இருக்கணும், அதற்காக முயற்சி செய்யணுன்ற கவலை இருக்கணும். பிறகு 21 பிறவிக்கு எந்த கவலையும் கிடையாது. பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் மிகவும் உறுதியாக இருக்கலாம். ஸோ அப்போ நினச்சி பார்க்கணும், 21 பிறவிக்கு எந்த கவலையும் இல்லாத ஆஸ்தி அடையிறேன்னா எந்த அளவுக்கு நான் பாபாவை நினைக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ இது கவலை நிரம்பிய உலகம்தான். இங்கேயே கூட நீங்கள் பாபா நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிரந்தரமாக உறுதியாக இருப்பீங்க, கவலை இல்லாமல். ஸோ ராமாயண கதையெல்லாம் உங்களை பற்றிய கதை தான். நீங்கள் தான் மகாவீர். எங்களை ராவணன் அசைக்க முடியாது அப்படின்னு ஆத்மாக்களாக நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் அந்த நிலை கடைசியில் தான் வரும். இப்போ யார் வேணாலும் ஆடிடலாம், இன்னும் அந்த நிலை அடையலை, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலை இல்லையா? எச்சரிக்கையாக இருக்கணும் ஒவ்வொரு அடியிலும். உலகத்தில் சண்டை நடக்கும் பொழுது ஆஹா இவங்க சொன்ன அந்த கடைசி நேரம் வந்துடுச்சுன்னு எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இப்போவே எந்த அளவுக்கு பாபாவை நினைக்க முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை இருக்குது. ஏன்னா இப்போ முயற்சி செய்கிறதுக்கு கொஞ்சமாவது நேரம் இருக்குது. பிறகு விநாசம் கோலாகலமாக நடக்கும், அப்போல்லாம் எந்த முயற்சியும் பண்ண முடியாது. இப்போ சரீரத்தின் மீது பற்று இருக்குது. பாபா சரீரத்தை நல்லா பராமரிச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறார் இல்லையா? பற்று எனக்கு இல்லை, அதனால் நான் சாப்பிடவே மாட்டேன்னு இருக்க சொல்ல. சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க அளவாக. அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணால் அதுவே பிரச்சனை ஆகிடும், அதிகமாக சாப்பிட்டாலும் அதுவே பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் சரீரத்தை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுதான் கடைசி சரீரம். அதனால் நிறைய நோயெல்லாம் வரும், ரொம்ப பார்த்துக்கவும் செய்யணும். ஏன்னா இதிலிருந்து தான் நம்ம முயற்சி செஞ்சு கர்மாதித்த நிலையை அடையணும். ஸோ உயிரோடு இருக்கணும் இல்லையா? ஸோ உயிரோடு இருப்பீங்க, பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும். குழந்தைகளே உயிரோடு இருங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ அதுவும் மாதிரி எச்சரிக்கை இல்லை. உடம்பை பற்றி கவலைப்படலைன்னா சீக்கிரமாக இறந்துட வேண்டியது ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் கரெக்டாக தூங்கணும், கரெக்டாக சாப்பிடணும், இதுலேயும் கவனம் கொடுக்கணும். அதேமாதிரி கவலை வருது அப்படிங்கிறதுக்காக இறந்துடணுன்னு எந்த எண்ணமும் முயற்சியும் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களோ இந்த உடம்பில், அந்த அளவுக்கு பாபாவை நினைவு செஞ்சு ஆஸ்தி அடையலாம். ஸோ அதனால் நீண்ட காலம் இந்த உடம்புல உயிரோடு இருக்கிறது நல்லது தானே. அப்போ தான் முயற்சி பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். டைம் இருந்தால் முயற்சி பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். இப்போ உங்களுக்கு பாபா கிட்ட இருந்து சொத்து கிடைக்கிது. சரீரத்தை நோயற்றதாக ஆரோக்கியமாக வையுங்க, கவனக்குறைவாக இருக்காதீங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருந்தால் எதுவும் நடக்காது இல்லையா? சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது, கண்டதையும் சாப்பிட்டுன்னு இருக்கக்கூடாது.
இல்லையா, ஒரு இது எனக்கு பிடிக்குதுன்னு நிறையா சாப்பிட்டேன்னா வியாதி வந்துடும். ஸோ அளவாக சாப்பிட்ணும். அதான் உணவு விஷயத்தில் கவனமாக இருந்தால் எதுவும் நடக்காது. ஸோ ஒரே மாதிரியான நடத்தை இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரியான உணவு இல்லை, நடத்தையும் ஒரே சீராக இருக்கணும். ஏன்னா திடீர்னு அப்படியே கவலைப்படுறீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் போயிடும். அதேமாரி உணவும் ஒரே மாதிரியே இருக்கணுன்றார். வெரைட்டி சாப்பிட்டிங்கன்னா வெரைட்டியாக நோய் வரும்னு சொல்லியிருக்கிறார். இது விலை மதிப்பற்ற உடல். இந்த உடம்புலேருந்து முயற்சி செஞ்சு நீங்கள் தேவி தேவதையாக மாறுறீங்க. ஸோ அப்போ இது எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற தியாகம்தான் உங்களை தேவதையாக மாற்றுது. தியாகம் செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறீங்க. நான் அப்படிங்கிறத தியாகம் பண்ணுறீங்க. மகிழ்ச்சி இருக்கணும். எந்த அளவுக்கு பாபாவையும் ஆஸ்தியையும் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாராயணன் ஆக போகிறன்ற அந்த போதை பெருமிதம் இருக்கும். பாபாவுடைய நினைவுனால தான் இல்லையா, ஆஸ்தியும் நினைக்கணும், அப்பாவையும் நினைக்கணும். நினைக்க தான் நாராயணன் ஆக போகிறன்ற அந்த போதை வரும். பாபாவின் நினைவுனால தான் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைவீங்க. நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு கவலையில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்களே செக் பண்ணுங்கள். ஏழைகளுக்கு இன்னும் மகிழ்ச்சி இருக்கணும். ஏன்னா பணக்காரர்களுக்காவது பணத்தின் கவலை இருக்குது. ஏழைகளுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களில் கூட குமாரிகளுக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ பாருங்கள், ஏழையாக இருக்கிறவங்க பாக்கியசாலின்னு பைபிளில் கூட போட்டிருக்கும். சிலருடைய நண்பர்கள், உறவினர்கள் ஏழையாக இருக்கிறாங்க அப்படின்னா கவனம் வைக்க வேண்டி இருக்குது. அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எழுப்பணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக அவங்க எழுந்திரிக்கவே இல்லை, எவ்வளோ எழுப்பினாலும் அப்படின்னா நம்ம எது வரைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்? நீங்களே சேவையாளராக ஆகுங்கள். ஆனால் எழுப்பிட்டே தான் இருக்க சொல்கிறார் இல்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எழுப்பணும். வாதம் பண்ண தேவையில்லை. அப்பப்போ எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் சேவாதாரி ஆகுங்க, அல்லது சேவாதாரியாக உங்கள் மனைவியை ஆக்குங்கன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் பாபாவுடைய உதவியாளர் இல்லையா? எல்லோருக்கும் உதவி வேணும். ஸோ அவ்வளோ உதவி தேவைப்படுது. அப்போ பாபாவுக்கு உதவியாளர் ஆகணும் இல்லையா? ஏன்னா பாபா தனியாக என்ன பண்ணுவார்? எவ்வளோ பேருக்கு தனியாக அவரே மந்திரத்தை கொடுக்க முடியும்? நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த தேவதா நாற்று நடனம் எவ்வளவு முடியுமோ உதவியாளர் ஆகுங்க. மந்திரத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஸோ பாபா நினைவில் இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், ஆஸ்தியை நினைக்கணும், இதை மற்றவர்களுக்கும் சொல்லணும். அவ்வளோதான் நம்மளுடைய முக்கியமான வேலையே. ஸோ சாஸ்திரங்களில் கூட எல்லோருக்கும் செய்தி கொடுக்கப்பட்டதுன்னு இருக்குது இல்லை? ஸோ பாபா வந்திருக்கிறாரு, ஆஸ்தியை அடையணும் அப்படின்னா தந்தையை மட்டும் நினைங்க, மனிதர்களை நினைக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கணவனை, மனைவியை, குழந்தைய இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆஸ்தி கோவிந்தா தான். ஸோ அப்போ பாபாவை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். கலியுகத்தில் உள்ள அனைத்தையும் தியாகம் பண்ணணும், அனைத்து உறவுகளையும் தியாகம் பண்ணணும், அனைத்து தேகத்தின் உறவுகளையும். தன்னை ஆத்மான்னு உணர்ந்து
தந்தையை நினச்சிங்கன்னா உங்களுடைய பாவம் அழியும், ஆஸ்தியும் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறீங்களோ உங்கள் ஆத்மான்னு உணர்ந்து அந்த அளவுக்கு பாவமும் அழியும், ஆஸ்தியும் அதிகமாக கிடைக்கும். ஸோ நிறைய கீதையை கேட்குறாங்க. அதில் பிரசித்தமான வார்த்தை மன்மனாபவ. பாபாவை நினச்சிங்கன்னா முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா சன்னியாசிகளுக்கு அதுதானே தேவைப்படுது. அதனால் அவங்களும் இதை ரொம்ப விரும்பி கேட்பாங்க. மத்தியாஜி பவ அப்படின்னா ஜீவன் முக்தி, சொர்க்கம். ஸோ குழந்தைங்க பாபாவுடையவராக ஆகிறீங்க அப்படின்னா பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே உங்களுடைய ஆத்மா இப்போ அழுக்காக இருக்குது, அழுக்கானவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது, அதனால் பாபாவை நினைத்து தூய்மையாகுங்கன்னு சொல்கிறார். கஷ்டம் கிடையாது. ஏன்னா பாரதவாசிகளாக நீங்கள் ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக தூய்மையாக தான் இருந்தீங்க. 5000 வருடம் கழித்து தான் தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகணும் அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். பாபா நினைவிலே மூழ்கி இருக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு பாபா சொல்கிறார். பல பிறவிகளாக பக்தி செஞ்சு வந்தீங்க. முதல்ல தூய்மையான பக்தி ஆரம்பமாச்சு அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கிறோம். இதில் பல பிறவிகளாக நம்ம பக்தி செஞ்சுருக்கிறோம். ஆனால் அதனால் என்ன நன்மை? தமோ பிரதானமாக தான் ஆகியிருக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் பக்தி தூய்மையாக தான் இருந்துச்சு. அப்படின்னு அர்த்தம் ஒரு பாபாவை மட்டும் நினச்சோம். ஆனால் இப்போ எவ்வளோ கலப்படமான பக்தி ஆயிடுச்சு. இல்லை ரொம்ப பெருமையாக மெக்கா, இயேசு, நடுவில் ஏதாவது ஒரு இந்து கடவுள் இப்படி வச்சுக்கிறாங்க. எம்மதமும் சம்மதமாக. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்து மதத்துக்குள்ளேயே லக்ஷ்மி, சரஸ்வதி, பிள்ளையார், முருகன் எல்லாரும் ஒன்றா ஒரே ஃபோட்டோ. ஸோ அப்போ யாரை தான் அவங்க கடவுள் நினைப்பாங்க? அப்போ கலப்படமான பக்தி தானே. சரீரங்களுக்கு தான் இங்கே பூஜை நடக்குது. அப்போ அது பூத பூஜை இல்லை. பஞ்சபூதத்தினாலான உடலுக்கு பூஜை பண்ணுறாங்கன்னா பூத பூஜை தானே. இருந்தாலும் நீங்கள் தேவதைகளுக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா தேவதை அவங்க தூய்மையானவர்கள். ஆனால் இப்போ எல்லோரும் அழுக்காக இருக்கிறாங்க இல்லையா. கலியுகத்தில் பிறந்த சத்ய சாய்பாபா, சீரடி சாய்பாபா, ராகவேந்திரருக்கெல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பூஜையும் தமோ பிரதானமாக ஆகிடுது இல்லையா. தமோ பிரதானம் என்ன தரம் குறைஞ்சதாக ஆகிடுது. ஸோ இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பாபாவை மட்டும் நினைக்கணும். தேவதைகளை கூட நினைக்கிறது கிடையாது. அந்த பக்தியின் வார்த்தைகள் எதுவும் சொல்ல தேவையில்ல. ஓம் நம சிவாயா, இயேசுவின் ரத்தத்திற்கு ஜெயம், அல்லாஹு அக்பர் எதுவும் சொல்ல வேண்டாம். ஐயோ ராமா என்னை காப்பாற்று, இதெல்லாம் பக்தியின் வார்த்தை. இங்கே வேண்டதே கிடையாது. எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டார். நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான கவசத்தை கொடுத்துட்டார். நீங்கள் பாட்டுக்கு பாபா நினைவிலே இருக்க வேண்டியது தான். ஸோ அதனால் இங்கே யாரும் ஐயோ ராமான்லாம் கூப்பிடக்கூடாது. இதெல்லாம் உச்சரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓம் சாந்தின்னு கூட அடிக்கடி சொல்ல வேண்டியது கிடையாது. ஸோ ஓம் சாந்தினா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமானவன், அந்த நினைவில் இருக்கணும். அதாவது ஓம் சாந்தின்னு அடிக்கடி சொல்ல தேவையில்லை, அது ஓகே. பட் ஆனால் நான் ஆத்மா அமைதியானவன்றது மைண்டுக்குள்ளே அடிக்கடி சொல்ல தான் அது தாரணை ஆகும். எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா எப்படி தாரணை ஆகும்? ஸோ ஆத்மானாலே அது சாந்த ஸ்வரூபமாக தான் இருக்குது. இதில் பேசக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது. மற்றவங்கள பார்த்து நீங்கள் ஓம் சாந்தின்னு சொல்கிறதுனால அவங்க ஒன்றும் அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க ஓம்
அப்படிங்கிறதுக்கே ஓம்ன்ற வார்த்தைக்கே 2 மணி நேரம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ மகிமை செய்கிறாங்க அர்த்தமே தெரியாமல். ஆனால் நீங்கள் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்ச பிறகு ஓம் சாந்தின்னு சொல்கிறது கூட வீண் தான். அதுக்கு பதிலாக ஒருத்தர் நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறீங்களான்னு கேட்கலாம். கேட்கணும். அதை கேட்ட உடனே தேங்க்ஸ் ஞாபகப்படுத்தினதுக்குன்னு சொல்லணும். உடனே கோவப்பட்டு ஆமாம் இவர் நினைவில் இருக்கிறாரு அப்படின்னு சண்டைக்கு போகக்கூடாது. முஸ்லீம்கள் எப்படி பார்த்தோன்னே சலாம் அலைக்கும் அப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி பாபா குழந்தைங்க பாபா நினைவில் இருக்கிறீங்களா ஞாபகப்படுத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாபா கூட கேட்குறாரு குழந்தைங்க கிட்ட, யார் அலங்காரம் பண்ணுறீங்கன்ட்டு. சிவபாபாவுடைய ரதத்தை அலங்காரம் பண்ணுறோம் பாபா அப்படின்ட்டு பிரம்மா பாபா சொல்கிறாராம். இது சிவபாபாவுடைய ரதம் இல்லையா, உசேனுடைய ரதம் இருக்குது. குதிரையை அலங்காரம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே குதிரைன்றது உடம்பை குறிக்குதுன்னு யாருக்கும் தெரியல. இது தெரியாமல் அந்த காலத்தில் நிஜமாலே குதிரை யாகத்தில் போட்டாங்க போல இருக்கு, அஸ்வமேத யாகத்தில் அப்படின்னு நிறையா தப்பாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள் யார் வந்தாலும் அவங்களுடைய ஆத்மா தூய்மையாக தான் இருக்கும். ஏன்னா அது மேலேருந்து வருது. பழைய பதித்த ஆத்மா தர்மத்தை ஸ்தாபனை பண்ண முடியாது. நீங்கள் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணலை, உங்கள் மூலமாக சிவபாபா செய்கிறார். சூப்பர் இல்லையா? தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறோம் நம்ம பண்ணல, நம்ம மூலமாக சிவபாபா பண்ணுறார். அழுக்காக இருக்கிற நாம் எப்படி தூய்மையான தர்மத்தை ஸ்தாபனை பண்ண முடியும்? பாபா இந்த செய்தியை கொடுக்க சொல்கிறாரு. இந்த செய்தியை வாங்கி முதல்ல நாமளும் தூய்மையாகிறோம், மற்றவர்களையும் தூய்மையாக்கிறதுக்கான செய்தியை கொடுக்குறோம். ஆனால் இது எல்லாத்தையும் பாபா பண்ணுறார். எப்போவுமே தூய்மையாக இருக்கிற பாபா பண்ணுறார். உங்களை தூய்மையாக மாற்றுறார். பக்தி மார்க்கத்தில் ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. காவி வடை, ருத்ராட்ச கொட்டை, பட்டை, அது இதுன்ட்டு. இங்கே அலங்காரத்தை விரும்புறது கிடையாது. பாருங்க பாபா எவ்வளோ நிரகங்காரியாக இருக்கிறாரு. சிவபாபா சொல்கிறார், நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசியிலும் கடைசி காலத்தில் வரேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். முதல்ல சத்தியுகத்தில் ஸ்ரீ நாராயணன் இருப்பார். கண்டிப்பாக ஸ்ரீ லக்ஷ்மிக்கு முன்னாடியே ஸ்ரீ நாராயணன் வருவார், பிறந்துருவார். இல்லை எப்போவுமே கணவன் மனைவியை விட வயது மூத்தவர்களாகத்தான் இருப்பாங்க. அவர் வளர்ந்து பெரியவராக இருப்பார் இல்லையா? அதனால்தான் கிருஷ்ணருடைய பெயர் பாடப்பட்டு இருக்குது இல்லையா? ஏன் ராதையை விட கிருஷ்ணருக்கு மகிமைனா, கிருஷ்ணர் முதல்ல பிறந்துடுறார். நாராயணனை விட அதிகமாக கிருஷ்ணனுக்கு தான் மகிமை செய்கிறாங்க. ஸோ அதுக்கும் காரணம் கிருஷ்ணர் சதோபிரதானமாத்மா, குழந்தை ஆத்மா முதல்ல வந்துடுது. கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கூட கொண்டாடுறாங்க, நாராயணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் தான் நாராயணன் ஆகிறாருன்னு யாருக்கும் தெரியலை. முதல்ல சிவ ஜெயந்தி, பிறகு தான் கிருஷ்ண ஜெயந்தி, பிறகு ராமருடையது இல்லை. இப்போ சிவபாபா பிறக்கிறாரு சிவ ஜெயந்தி சங்கம் யுகத்தில், சத்தியுகத்தில் கிருஷ்ணர் பிறக்கிறாரு, பிறகு திரேத்தாயுகத்தில் தான் ராமர் பிறக்கிறார். அதனால தான் பிறகு தான் ராமருடைய ஜெயந்தி அப்படின்னு பாபா சொல்கிறார். சிவன் கூடவே கீதையின் ஜென்மமும் நடக்குது இல்லை. சிவபாபா வந்த உடனே பேச ஆரம்பிக்கிறார். பேசுகிறது எல்லாமே கீதை தான்.
பிரம்மா பாபாவுடைய பல பிறவிகளில் கடைசி பிறவியில் தான் சிவபாபா வரார். வயதான அனுபவி ரதத்தில் தான் வரார் இல்லையா. ஸோ 84 பிறவி முழுசாக அனுபவிச்சிருக்கிறாரு. அதுலேயும் இப்போயுமே 60 வயசில் தான் வரார். ஸோ 60 வயசில் எவ்வளோ அனுபவமாகி இருக்கும். ஸோ அதனால தான் வயதான அனுபவி ரதத்தில் வரன்றார். பாபா நல்லா புரிய வைக்கிறார். இருந்தாலும் சிலருடைய புத்தியில் இது ஏறவே மாட்டேங்குது. இந்த ஞானம் மறைஞ்சு போயிடுது சிலருடைய புத்தியில் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் நீங்களும் கேட்க முடியும். இப்போ தான் நம்ம எதிர்காலத்தில் துல்லியமாக தேவி தேவதைகளாக மாறுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த சங்கமயுகத்தில் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ பிரம்மா பாபாவுக்கு 2-3 விதமாக சாட்சாத்காரம் கிடச்சிருக்குது. நான் இப்படியெல்லாம் மாறுவேன் அப்படின்ட்டு. இப்படி கிரீடம் அணிந்தவராக மாறுவேன், தலைப்பாகை உடையவராக மாறுவேன் அப்படின்ட்டு 2-4 ராஜ்யத்தின் பிறவிகளின் காட்சி கிடைச்சிருக்குது. இப்போ 2-4 ஜென்மத்தின் காட்சி கிடைச்சிருக்குது. ஒரு ஜென்மத்தின் காட்சி மட்டும் கிடையாது. அப்போ கிரீடம் அணிந்த காட்சியும் கிடச்சிருக்குது, தலைப்பாகை அணிந்த காட்சியும் கிடச்சிருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் உலகத்தில் வேறு யாருமே புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். நல்ல கர்மம் செஞ்சால் நல்ல பிறவி கிடைக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்காக தான் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. 21 பிறவிக்கு எதிர்காலத்திற்கு நல்ல பதவி அடையணுன்ட்டு இப்போ முயற்சி பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணணும்? தூய்மையாகணும், அவ்வளோதான். பிறகு இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து தூய்மையாக்கணும் அவங்களையும். நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்காக, அதுவும் எதிர்காலத்தில் நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்காக இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. நாம் இந்த பதவியை அடைவோம்னு நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. யார் கர்மாதித்த நிலையை அடைய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும்ன்றது இல்லையா. எல்லாத்தையும் மறந்து ஒரு பாபா நினைவிலேயே இருக்கணும், அதான் கர்மாதித்த நிலை இல்லையா. ஸோ அந்த நிலையை அடையிறதுக்காக திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நான் நாராயணன் ஆக போகிறேன்ற அந்த போதை அதிகமாக இருக்குன்ற. பாபா நாங்களும் அம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுவோம், அப்போ தான் அவங்க உட்கார்ந்த சிம்மாசனத்தில் நாங்களும் உட்கார முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நாம் சேவை செய்கிறோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோன்றதை நாம் புரிஞ்சிக்க முடியும். யார் முதல்ல தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவங்களையும் மகிழ்ச்சியில் எடுத்துகிட்டு வர முடியும். உங்களுக்குள்ளே ஏதாவது கெட்டது இருந்துச்சுன்னா மனசை அரிச்சிக்கிட்டே இருக்கும். பாபா எங்களுக்குள்ளே கோபம் இருக்குது, இந்த பூதம் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அப்போ கவலையின் விஷயம் ஆயிடுச்சு இல்லையா. பூதத்தை உள்ளே இருக்க விடக்கூடாது, முற்றுப்புள்ளி வச்சிடுங்க, பாபாட்ட கொடுத்துடுங்க. பாபாட்ட கொடுக்கறதுனால முற்றுப்புள்ளி வைக்கிறது. அது எப்படி? பாபாவின் நினைவில் அதை மறக்கிறது தான் முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஏன் கோபப்படணும்? இல்லை, கோபத்திற்குரிய விஷயத்தை பாபாட்ட கொடுத்துட்டு முற்றுப்புள்ளி வச்சுடுங்க. அன்போடு புரிய வைக்கணும். பாபா யார் மேலேயும் கோபப்பட மாட்டார். ஸோ சிவபாபாவுடைய மகிமையே அன்பு கடல்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் நிறைய வீணான பொய்யான மகிமைகள் எல்லாம் செய்கிறாங்க சிவனை. ஆனால் உண்மையிலே நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தான் தெரியும். எப்படி டாக்டர்கிட்ட இந்த நோயை குணப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி என்னை இந்த அழுக்கிலிருந்து தூய்மையாக்குங்கன்னு தான் மனிதர்கள் சொல்கிறாங்க. அதுதான் பாபாவுடைய வேலை.
அதனால்தான் அவரை வைத்தீஸ்வரன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த விகார நோய்க்கு வைத்தியம் பார்க்குற அந்த டாக்டர்கள் மருந்து கொடுத்து ஊசி போடுறாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. அது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அந்த சேவைக்காக தான் படிக்கிறாங்க. ஸோ நிறைய படிக்கிறாங்க அப்படின்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க. பாபாவுக்கு எதையும் சம்பாதிக்க வேண்டியது கிடையாது. உங்களை சம்பாதிக்க வைக்கணும். அதுதான் அவருடைய வேலை. என்னை நீங்கள் அழிவற்ற சர்ஜன்னு சொல்கிறீங்க. இப்படி அதிகமாக மகிமை செஞ்சுருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறார். பத்தித்த பாவனரை யாரும் சர்ஜன்னு சொல்ல முடியாது. இது வெறும் மகிமை தான் இல்லையா? அதை கம்பேர் பண்ணுறார் அழிவற்ற சர்ஜன், அவ்வளவுதான். என்னை நினைத்தால் உங்களுடைய விகர்மம் அழியும்னு மட்டும்தான் பாபா சொல்கிறார். அவ்வளவுதான் பாபா கொடுக்குற இன்ஜெக்ஷன் அல்லது மாத்திரை. நீங்கள் தான் அந்த மாத்திரையை சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடாமல் எப்படி நோய் குணமாகும்? அதுமாதிரி பாபாவை நினைக்காமல் எப்படி பாவம் அழியும்? என்னுடைய நடிப்பே உங்களுக்கு இதை புரிய வைக்கிறது தான். அதாவது என்னை மட்டும் நினைங்க. எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. இதுதான் ராஜயோகத்தின் ஞானமே. யார் கீதையை படித்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. அவங்க டக்குன்னு கனெக்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க, ஆமாம் அப்படின்ட்டு. நீங்கள் பூஜைக்குரிய ராஜாக்களுக்கு ராஜாவாக ஆகுறீங்க, பிறகு பூஜாரி ஆகுறீங்க இல்லையா? பூஜைக்குரிய ராஜாவாக ஆகுறீங்க, பிறகு பூஜாரி ஆகிறீங்க, பூஜாரி ராஜா ஆகிடுறீங்க. ஸோ அப்போ ராஜாக்களுக்கெல்லாம் மேலான பூஜைக்குரிய ராஜாவாகணும்னா இப்போ கடினமாக உழைக்கணும் நினைவில் இருக்கிறதுக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ உலகத்தையே தூய்மையாக மாற்றுறீங்க. எவ்வளவு பெரிய பதவி அடையிறீங்க. நாராயணன் பதவி சாதாரண விஷயமா? இப்போ கலியுக மலையையே தூக்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் விரல் கொடுக்குறீங்க. கலியுக மலையை தூக்கி கடாசுறதுக்காக. மற்றபடி இங்கே நிஜத்தில் எந்த மலையும் கிடையாது. கம்பேர் பண்ணுறார், அவ்வளவுதான். புது உலகம் வரணும். அப்போ கண்டிப்பாக ராஜயோகத்தை படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க இல்லை? அந்த புது உலகத்தில் பிறக்கணுன்னா ராஜயோகத்தை படித்தால்தான் புது உலகத்தில் பிறக்க முடியும். பாபா தான் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பார். இதன் மூலமாக தான் நம்ம சதோபிரதானமாக ஆக முடியும். இப்போ சதோபிரதானம் ஆகி தான் தீரணும். இருந்தாலும் யார் முந்தைய கல்பத்தில் சதோபிரதானமாக மாறினாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கும் பொழுது அவங்களுக்கு தான் இதுதான் சரியான விஷயம்னு தோணும், மற்றவங்களுக்கு தோணாது. உண்மையிலே பாபா மன்மனாபவன்னு சொன்னார். இந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை தான். அதனால தான் பாபா நமக்கு புரிகிற மாதிரி ஹிந்தியில் என்னை நினைங்க அப்படின்னு சொல்கிறார். நாம் எவ்வளவு உயர்ந்த தர்மத்தை சார்ந்தவர்கள், எவ்வளவு உயர்ந்த கர்மத்தை செய்தவர்கள் அப்படின்னு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவதா தர்மம் உயர்ந்த தர்மம், ஆனால் அதை விட உயர்ந்த தர்மம் இந்த பிராமண தர்மம். அப்போ அதை விட உயர்ந்த கர்மத்தை இப்போ செய்யணும். அதனால தான் 16 கலைகள் சம்பூர்ணமானவர்கள்னு தேவதைகளுக்கு மகிமை பாடுறாங்க. இப்போ மறுபடியும் நாம் அதே மாதிரி மாறணும். எந்த அளவுக்கு நாம் சதோபிரதானமாக தூய்மையாக மாறி இருக்கிறோம், எவ்வளவு நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக மாத்திர சேவை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணணும். இல்லை எந்த அளவுக்கு சதோபிரதானமாக மாறுறோம், எந்த அளவுக்கு சதோபிரதானமாக மற்றவர்களையும் மாற்றுறோம், அதாவது நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக மாத்திர சேவை செய்கிறோம் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு சமமாக நீங்களும் நிரகங்காரி ஆகணும். இந்த சரீரத்தை கண்டிப்பாக பராமரிக்கணும். கூடவே பாபாவையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆன்மீக சேவையில் பாபாவுக்கு உதவியாளராகணும். உள்ளுக்குள்ளே எந்த ஒரு விகாரபூதமும் இருக்க விடக்கூடாது. பாபாட்ட ஒப்படைச்சிடணும். ஒருபோதும் யார் மேலேயும் கோபப்படக்கூடாது. எல்லார்கிட்டேயும் ரொம்ப அன்பாக நடந்துக்கணும். மம்மா பாபா ஃபாலோ பண்ணி அவங்க சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக நீங்கள் ஆகணும். வரதனும் சுயநலம்ன்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு சதா இயக்கிற ஸ்திதியில் நிலைத்து இருக்கக்கூடிய சகஜ முயற்சியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இன்றைய நாட்களில் ஒருவருக்கொருவர் பற்றுதலோடு இருக்கிறது அன்புனால கிடையாது, சுயநலத்தினால இருக்கிறாங்க. சுயநலத்தினால தான் பற்று இருக்குது. கரெக்டு தானே? எல்லா அன்பும் சுயநல அன்பாக இருக்குது. அதனால்தான் பற்று இருக்குது. பற்று இருக்கிற காரணத்தினால அவங்களால விடுபட்டவர்களாக இருக்க முடியல. அதனால்தான் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவங்க இன்னொருத்தர் நேசிக்கிறாங்கன்னும் போது தாங்கிக்க முடியல. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேயே இதை பார்க்கலாம். அதனால் சுயநலம் அப்படின்ற வார்த்தையோடைய உண்மையான அர்த்தத்தில் நிலச்சிடுங்க. அதாவது முதல்ல சுயத்தின் ரதத்தை சுவாகா செய்யுங்க. அதாவது சுயம் நாம் யார்? ஆத்மா. ஆத்மாவின் ரதம் எது? தேகம். அதை சுவாகா செய்யுங்க. இந்த சுயநலம் நீங்கிடுச்சுன்னா விடுபட்டவராக ஆகிடுவீங்க. இல்லை, மிகப்பெரிய சுயநலம் எது? நான் தேகம் நினைக்கிறது தான். அதை விட்டுருங்க, விடுபட்டவராகிடுவீங்க. இந்த ஒரு வார்த்தையின் பொருளை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக சதா ஒருவரின் மற்றும் ஏக்ரஸ் நிலை கொண்டவராக ஆகிடுவீங்க. ஒருவரின் நினைவுடையவராக ஆகிடுவீங்க. இதுதான் சகஜ முயற்சி. சமஸ்வபர் இல்லையா? இப்போ சுயநலத்துக்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய சுயத்தின் ரதமாகிய இந்த உடலை சுவாகா செஞ்சிட்டிங்கன்னா எல்லாத்துலேருந்தும் விடுபட்டவராக ஆகிடுவீங்க. எல்லாத்துலேருந்தும் விடுபட்டால் அன்பு தான் இருக்கும், பற்ற இருக்காது. அப்போ ஒரு பாபாவுடைய நினைவில் இருப்பீங்க, ஒரே சீரான மனநிலையில் இருப்பீங்க, பாபாவிடம் மட்டும் பற்ற இருக்கும். இதுதான் சகஜ முயற்சி. ஸ்லோகன், ஃபரிஸ்தா ரூபத்தில் இருக்கிறதன் மூலம் எந்த ஒரு தடையும் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் பறந்துட்டுருக்குறீங்க, தடையெல்லாம் கீழே இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர்லாம் மேலே கிடையாது. ஸோ மேலே பறந்துக்கிட்டே இருங்க, எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அவ்யக்தேஸ்வரா, அசுத்தத்தின் விதையையும் அழித்து சம்பூர்ண தூய்மையாகுங்கள். சம்பூர்ண தூய்மை பிராமணர்களாகிய உங்களுடைய அலங்காரம். முழு தூய்மைன்றது அதுதான் தூய்மை தான் நமக்கு அலங்காரமே. சதா அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி, அதாவது சதா தூய்மை ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து எல்லையற்ற மேடையில் ஹீரோ நடிப்பு நடிக்கணும். ஸோ அதனால தான் அந்த சாமிக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கும். சில பெண் தெய்வங்களை கண்ணாடி பார்த்து தன்னை அலங்காரப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஸ்தூல அலங்காரம் கிடையாது, தூய்மை. அதில் அழுக்கு இருந்தால் நீக்கிக்கிட்டே இருக்கிறது தான் அலங்காரப்படுத்திக்கிறது. அப்போ தூய்மை ஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கிறது தான் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தியாக இருக்கிறது. ஸோ அப்போ தூய்மை ஸ்வரூபத்தில் நிலைச்சிருந்து எல்லையற்ற மேடையில் நான் ஹீரோவாக நடிக்கிறேன். ஹீரோனாலே என்ன அர்த்தம்? தூய்மையாக இருக்கிறார். கெட்டவனை ஹீரோவாக போட மாட்டாங்கல்ல, கெட்ட கேரக்டரையாக ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஹீரோ அப்படின்னா சதா பிரம்மச்சாரி. அதாவது சங்கல்பத்தில் கூட எந்த அசுத்த உள்ளுணர்வும் உங்களை சஞ்சலம் ஆக விடாதீங்க. எந்த அழுக்கும் உங்கள் உள்ளுணர்வை சஞ்சலப்படுத்திடக்கூடாது. அதுதான் சதா பிரம்மச்சாரி. இல்லை, முதல்ல மனம் சஞ்சலமாகுது, அப்போ தான் உடல் மூலமாக தப்பு பண்ணுறோம். அதனால் உள்ளுணர்வின் சஞ்சலம் கூட உங்கள் ரெஜிஸ்டரை கரையாக்கிடும். அதை மனசினால் அசை போட்டு கூட பார்க்கக்கூடாது விகாரத்தை. ஸோ அதனால் உள்ளுணர்வில் கூட சதா பிரம்மச்சாரியாக இருங்க, தூய்மையாக இருங்க. இல்லை, அப்போ தான் நான் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி. அந்த தூய்மையான சொரூபத்தில் நிலைச்சிருந்து
ஹீரோ பார்ட்டை நடிக்கிறேன் அப்படின்ற போதையில் இருக்கணும். செம பவர்ஃபுல்லான முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.